Hello guys, welcome back to another பேய் வீடியோ. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக இருக்காது. இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடமும் ரொம்ப சின்ன இடம் தான். அது நான் இது வரைக்கும் நைட்டில் பார்த்ததில்ல. பகலில் அது வந்து 2-3 முறை கிராஸ் பண்ணி போயிருக்கேன். அது ரொம்ப வருஷமாக அபண்டண்டாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் அது உள்ளே என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம பகல் டைமில் போகக்கூடாது, நைட் டைமில் போய் பார்த்தா தான் ஒரு கிக் இருக்கும். அண்ட் அது அப்படியே அது ஒரு கண்டென்ட்டாகவும் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நானும் ஜெகனை மட்டும் அந்த இடத்துக்கு போக போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆண்ட்ராய்ட் பிளேஸ் வந்து ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஜெகன் தான் டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் எங்கடா போகிறதுன்னு எழுப்பி விட்டான். ஸோ என்னை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் இருக்க மாதிரி. பீயிங் ஜெகன் என்ன குண்டு குழந்தை என்ன ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து செம்மையாக தூக்கம் வந்துச்சு. ஆனால் வந்து நாளைக்கு காலையில் வந்து என்ன திட்டுவான், ஏட்டா அவனை எழுப்பிவிட சொன்னால் அப்புறம் நீ தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்பான். சரி, அதுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வெளியாக மச்சான் வா போயிட்டு வந்துடலாம் என்னன்னா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு நைட்டு வந்து நான் வரப்பே வந்து 11 மணி ஆயிடுச்சு. சரி, வரப்போ ஜூஸாக குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். காலை அப்படியே வந்து காவலை விட்டேன். ஃபுல்லாக பாதி இதுவாகிடுச்சு. அது வந்து அது வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து காட்டாமல் வந்து அது தவிர்த்து வச்சிடலாம். கைஸ், ஜெகனோட ஃப்ரேம் முடிஞ்ச அளவுக்கு இடுப்புரி வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து உள்ளே போட்டிருக்க ட்ரௌசர் தான் போட்டிருக்கான். ஃபுல்லாக ஷேர் ஆகிட்டு நான் காமெடிக்கு சொல்ல, சீரியஸாகவே வந்து அவன் ஃபேண்ட் இல்லை. இப்போ வேறு வழியும் இல்லை. ரொம்ப தூரம் மறுபடியும் போயிட்டு ஃபேண்ட்டும் மாற்றிட்டு வர முடியாது, கடையும் எதுவும் இருக்காது. ஸோ இட்ஸ் ஓகே, அதுவும் ஒரு ஃபேஷன் தானே. நிறைய பேர் டவுசர் போட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க ஃபாரின்லலாம். எல்லாம் சொல்லலாம், நீ என்னடா ஃபிகராடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அது கைஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தப்பி தவறி ஃப்ரேமில் அது வந்துச்சுன்னா கூட கண்ணு முடிக்கோங்க. பெருசாக எதுவும் இருக்காது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சின்ன இருக்கும். கைஸ், இப்போ டைம் 12 o'clock மேலே ஆயிடுச்சு. நேராக அந்த ஸ்பாட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம சரிடியா? ரெடி, லெட்ஸ் கோ. பார்த்தோம் மச்சி. கைஸ், இந்த இடத்துல நிறைய செடி கொடிங்கெல்லாம் முளைச்சு போயிட்டதுனால உள்ளே வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே பாதி வழியை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொண்டு வரணும். ஜெகன் பார்த்து ஃபேண்ட் வர போடல. கொசு முச்சி நாய் மச்சி தொகுறாத மச்சான். எந்த சவுண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். கீழே பார்த்துடா, எல்லாத்துக்கும் போகிறா. என்ன இருக்கும் கீழே? பாம்பு, பல்லி, பூச்சி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வரணும் நம்ம. நீ கீழே கரெக்டாக வாட்ச் பண்ணி வா. கண்டிப்பாக எல்லாம் இருக்குங்க. தேக்கு மரம் தானே மச்சான் அது? ஏதோ ஒரு வழி போதுவா, பார்க்கலாம் உள்ளே போய். இப்போ மோசமாக இருக்கு மச்சி, பார்த்துடா. நீ ட்ரௌசர் போட்டுறதுக்கே டேய் டக்குன்னு காட்டாதடா. டேய் மச்சான், என்னடா ஈரமாகுது ட்ரௌசரில்? என்னடா சொல்ற? ஏன்டா அப்படிலாம் காட்டுற? அதுக்கு சொல்லடா, அதை காட்டலடா. ஏதாவது உள்ளே ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஈஸியாக போயிடும் ட்ரௌசருக்குள்ளே. சரிவா? என்னது மச்சான், ஏதாவது சவுண்டு வரும்போது திருப்பி காட்டுறா. விளக்கு மாதிரி பிடிச்சின்னு இருக்கு அப்படியே நேராக. என்ன பண்ணுறது? பயமா இருக்கு. உள்ள யாரோ கத்துற மாதிரி இல்லை. நாய்டா, வெளியே கத்துதுடா. ஏன் வில்லங்கமாகவே யோசிக்கிற நீ எப்பவுமே? கொடி பார்த்தோடா. என்னடா உள்ள சவுண்டு ஒன்றே இருக்குது. போனோமா உள்ள? போனோம். அப்படியே இந்த பக்கம் இந்த கொடி வேற போய் கழுத்து வெளியே முடியாதுடா.
கைஸ் எனக்கு இந்த இடத்தோட ஸ்டோரியெல்லாம் தெரியாது. இந்த இடம் ரொம்ப வருஷமாக அபண்டனாக இருக்குது. இங்கே வந்து நான் பேய் வீடியோ எடுப்பேன்லாம் நினச்சே பார்க்கல. ஏன்னா இது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன இடம் தான், ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால லேட் நைட்டில் வந்திருக்கோம் நாங்கள். உள்ளே வந்தோடனே சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தருது. பட் நான் அந்த இடத்துல வந்து காட்ஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவல் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் தான் போனேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் இந்த பக்கமும் போய் பார்க்கலாம். இங்கேயும் ஒரு வழி போகுது. சின்ன இடம்னா சீக்கிரமாக போயிடலாமா? இப்போ டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு போகணுன்னு சொன்னதோட பயம் இருக்குது. மச்சா அது கெமிக்கல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்கடா. ஹாஸ்பிட்டல் ஷீட்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஷீட் இருந்தாலே ரிஸ்க்கு கைஸ். இங்கே பாருங்க நிறைய சதறி கிடக்கு. உள்ளே யாருன்னா எங்கள் கூட இருக்கீங்களா? இப்போ நீங்கள் எங்கள் முன்னாடி வரலாம். என்ன பண்ணுறது? காலில் என்ன கடிக்குதுடா. நானே என் ஃப்ரெண்டு ஜெகன் மட்டும்தான் வந்திருக்கோம். ஏன்டா என் பேர்லாம் சொல்கிறாங்க? வேறு சொல்கிறதுல என்னடா? நீங்கள் என் கூட ஏதாச்சும் பேசினா பேசலாம், இல்லை எங்களை அடிக்கிறதுனால அடிக்கலாம். மச்சான் எனக்கு நீ தான் என்ன ஹேண்டில் பண்ண போகிற எல்லாத்தையும். அமைதியாக போட என்ன ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியாது. நானே இது கேமரா ஒரு குச்சின்னு வரேன். மச்சான் இந்த பக்கம் போக முடியாதுடா. இந்த பேர் சிமெண்ட் மூட்டை முச்சி. எப்படி சொல்கிற? இந்த பாரு பார்த்தா எதுவும் தெரியல. எனக்கு தெரியல. அந்த காலத்தில் இப்படிதான்டா இருக்கும் மச்சான் சிமெண்ட் மூட்டை. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சங்கர் சிமெண்ட்னு நினைக்கிறேன். எப்படா சொல்கிற? அதான் இப்போ ரொம்ப ஆமாண்டாடி. ஆமாம் மச்சான் சங்கர் சிமெண்ட் தான். அதான் ரொம்ப ஆயிடானது. சிமெண்ட் பற்றி பேசுறதுக்கிட்ட வந்துருக்கு. இப்போ போடா அப்படி. அவ்வளோண்ணா இது போயிடலாமா? இன்னும் இருக்குது அந்த பக்கம். போ, அந்த வழியாக போகலாம். இந்த வழியாக போக முடியாது. கைஸ் வர வர ஹாஸ்பிட்டல் ஷீட் இருக்குது பக்கமே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அதை பற்றின விஷயங்கள் நான் நிறைய நெட்டில் படித்ததுனால. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம கேன்சரே வர வச்சிடும். அதுவும் இந்த மாதிரி பாயடைஞ்ச இடத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். என்னடா போ 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 பார்த்து கீழே பார்த்து மச்சான். ஓ பின்னாடி போகுமா? சட்டம் பின்னாடி போகும்போது பக்கத்தில் பில்டிங் ஏதோ இருக்குடா. எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. டபக்குன்னு சரிடா, டக்கு டக்குன்னு கிளம்பணும் நம்ம எடுத்துகிட்டு. மாடிக்கு போய் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக மாடிக்கு போய் பார்க்கலாம். தூருக்கு பாரு. ஏன்னா மரச்சடை வச்சுருக்காங்க. அதை எல்லார் கண்ணுக்கும் தெரியுண்டா. அது மச்சான் இதுக்குன்னு கொஞ்சம் உஷாராக பார்த்து போனடா. இரு நான் ஃபஸ்ட்டு போகிறேன். நான் அந்த முள்ளை இழுத்து பிடிக்கிறேன். அப்படியே வந்துருக்குள்ள. பார்த்து பார்த்து காற்று காடு விளையாடணும் போல வந்து. ஏன்டா இந்த இடத்துல வந்து விளையாடுறாங்க? காற்று விளையாண்டு போகணுங்களா? தெரியலையே. ஏன்டா காடு இருந்தால் எவனா காடு விளையாடுவான்னு அர்த்தமா? இதுக்கு முன்னாடி கூட தான் விளையாடிட்டு போயிருப்பாங்க. ஏன்டா அப்படி யோசிக்கிற? அப்போ என்னது இது? திருஷ்டி கட்டினதா இருக்குமோ? இதே எப்பறம் அமானுஷன்ற நீ? அது கிட்ட பாரு நல்லா. தும்பி வேற எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிடுதுடா. டேய் இந்த வீட்டில் வந்து ஏதோ வந்திருக்கு. அதனால தான் இது வீடு இல்லைடா. இது வீடு இல்லை. இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கலாம்.
மச்சான் ஏதோ கட்டம் போட்டு நம்பர்லாம் எழுதியிருக்காங்கடா. நம்ம ரிச்சுவல் பண்ணுவோம்ல அந்த சர்க்கிள்லாம் போட்டிருக்காங்க. மச்சான் இது எதாவது திரும்ப எல்லாம் சொல்ல போகிறடா. தெரில, இது என்னன்னு தெரில. டிஸ்ட்ரிக் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த ஃபேக்ட்ரியோட சைஸு. இது ரொம்ப ஒரு சின்ன ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கும் போல். கன்ஃபார்மாக என்னடா அடிக்குதுடா. கைஸ் இது நான் நினச்ச மாதிரி ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரிலாம் இல்லை, சின்ன ஃபேக்ட்ரி தான். பின்னாடி கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, பட் அந்த இடத்துல கன்ஃபார்ம் போக முடியாது. இதுக்குள்ளே வரதுக்கே போதும்னு இருக்குது. ஃபுல்லாக செடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெகன் ட்ரௌசர் போட்டு வந்துட்டுருக்கான். அதனால் ட்ரௌசருக்குள்ளே ஏதாச்சும் போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பேய் பயத்துன்னு தாண்டி எனக்கு அதுதான் பெரிய பயமாக இருக்குது. சரி மச்சான், இப்போ ஒன்று பண்ணலாம். சரி நான் சொல்கிறேன். மறுபடி இது சுத்தமான இடத்துக்கு போயிடலாம். இது கரெக்டாக இருக்கு. என்ன பண்ணுற? போலீஸ் இந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா சூத்துலேயே அடிப்பாங்க. வயசு கேட்கல, ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. தெரியலையே. ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இந்த கிறிஸ்டல் ஆல்ரெடி ஒரு வீடியோ யூஸ் பண்ணியிருந்தோம் நானும் ஆகாஷ் போனப்போ. பட் அந்த சுச்சுவேஷன் சரியில்லாதனால முழுசாக அதை யூஸ் பண்ண முடியல. ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இது யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இது வந்து நான் ஜெகனாக யூஸ் பண்ண வைக்க போகிறேன். ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஜெகனா மீது அதை கொண்டு வந்திருக்கேன். நானும் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டு போக போகிறேன். இது ஆல்மோஸ்ட் டவுசிங் ராட் மாதிரி தான். டவுசிங் ராட்லேயும் எஸ்ஆர் நோ டேபிள் தான் கொஸ்டின் கேட்போம், இதுலேயும் எஸ்ஆர் நோ டேபிள் தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். இப்படி போச்சுன்னா நோன்னு அர்த்தம், இது அப்படியே வட்டம் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம 4 கொஸ்டின் கேட்டு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். அதுக்கு ஏதோ பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கன்ஃபார்ம் இந்த இடத்துல ஏதோ இருக்குது. அப்போ எதுக்கு சும்மாவே மாட்டி விட்டு போயிட்டு போகிறானுங்க. சரிடியா? கேமரா கரெக்டாக அப்படி மச்சான். இந்த இடத்துல எங்களை சுற்றி யாராச்சும் இருக்கீங்களா? ஒருவேளை இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் எதன் மூலியமாக பதில் சொல்லலாம். மச்சான் சத்தியமா ஆச்சுடா, ப்ராமிஸ் ஆச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்ல. ஆமாண்டா. எப்படி ஆச்சுது? டே வேணாடா. இப்போ அது உங்களால் தான் ஆடிட்டு இருக்கா? அது காரணம் நீங்கள் தானா? இப்போ அது ஆடினது காரணம் நீங்கள் தானா? இதெல்லாம் சொல்கிறாவா? என்ன சொல்லிட்டோம்? அதுதானே சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். இது என்ன வருதுன்னு சொல்லு. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணு. அது அப்படியே நிற்குது. திருப்பி ஆச்சுடா. டே அடுத்துடாது. மச்சான் நீங்கள் ஆத்மாவா? உங்களோட ஆத்மா இங்கே சுற்றிட்டு இருக்கா? ஆத்மா இருக்குங்க, கன்ஃபார்ம் இருக்கு. நான் இதுதான் ஆத்மா இருக்கேன். ஆமாம். இல்லை அங்கேயே பார்க்கறது பயமாக இருக்கு எனக்கு. ஐயோ நான் எவ்வளோ எடுக்கிறேன் இங்கே தூரத்தில். மச்சான் நீ ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டால் அதுக்கே இவ்வளோ ரிஃபர்ட் காட்டுது நமக்கு. நீங்க தான் இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லன்னு வருது, இல்லன்ற மாதிரி வருது. சனி கேள்றா. சவுண்டு கேக்குதா? நீ கேளு. டக்குனு வா. சுரேஷ் இப்போ ஜெகன் கேட்க போகிறான். மச்சான் பங்கமாக கேள்றா. என்னன்னு முடிச்சுக்காங்க. டேய் அது என்ன நீ ஆராய்ச்சி பண்ணுற? மச்சான் கேள்வி வெயிட்டாக இருக்கணும், நல்லா நெத்தி அடி மாதிரி இருக்கணும். ஒரு கேள்வி ஷார்ப்பாக கேளு, சீக்கிரம் கேளு, ஃபாஸ்ட்டாக கேளு. ஏண்டா இதுதான் உங்கள் ஊரில் ஃபாஸ்ட்டா? நான் சொல்லி 10 நிமிஷம் ஆகுதுடா, சீக்கிரம் கேளுடா. டைம் இல்லைடா, நமக்கு கிளம்பணும்டா. நான் இந்த இடத்துல சாக்ஸோட வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? டேய் உள்ளங்க இப்படி வைடா. ஆல்ரெடி நம்ம பண்ணுறதே தப்பாக பண்ணிருக்கோம், நீ அதுக்கு மேலே தப்பாக பண்ணி எனக்கு காண்டா தெரியாடா. கை உள்ளங்க இப்படி வைடா. அதுக்கு நேராக வை.
ரிலாக்ஸாக பிடி. மச்சான் கை வந்து என்னடா கற்பூரமா ஏற்றுற? ரிலாக்ஸாக போடுறா. நீயும் பயந்து என்னையும் அண்டா போய் கொடுத்துற. கடுப்பாக பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. எதுவுமே இல்லை மச்சான். இங்கே பாரு, நம்ம வீடியோ ஜாலியாக எடுத்துன்னு இருக்கோம். டேய் எங்கடா ஜாலியாக எடுத்துன்னு அப்படின்னா நம்ம நினைக்கிறோம்டா, ஜாலியாக எடுக்கிறது வந்து நம்ம ரொம்ப 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 ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கூடா. நீ எப்படி எல்லாம் கேட்க முடியும்? டக்குன்னு கிளம்பிடலாம். இடமும் சின்னது தான், இதுக்கு தான் நம்ம வந்தோம். இதை நம்ம ப்ராப்பராக பண்ணி ஆகணும். கமான் ஸ்டார்ட். நீ அதெல்லாம் பண்ணாத, கேள்வி மட்டும் கேளு. அது அந்த தகரத்துக்குள்ளே தான் அவங்க அடைச்சி வச்சுருக்காங்களா? அந்த தகரத்துக்குள்ளே தான் உங்களை அடைச்சி வச்சுருக்காங்களா? நீங்கள் எப்பவுமே நைட்டில் இங்கே தான் தூங்குவீங்களா? பயப்படாது, கண்டினியூ. அழுகிற மாதிரி இல்லை. டக் டக் டக்னு கேட்குது. ஏன்னா நான் கொஷின் கேட்குறப்ப மட்டும் இப்படி ஆகுது. உனக்குள்ள சக்தி இருக்குது ஏதோ ஒன்று. உங்களுக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மயிரை பிடுங்குவாங்க. ஏன்டா இது மாதிரி எப்படா கேட்குவேன்? எஸ்ஆர்னோ டேப்பில் கேள்றா, சாவடிக்காத ரெடி. சரி நீங்கள் போர் அடிச்சா நீங்கள் விளையாடுவீங்களா? எஸ் ஆர் நோ? சரி ஆடுது சுற்றுது. மச்சான் பேய் நம்ம கூட விளையாட்டுன்னு நினைக்கிறேன்டா. இந்த பேர் சுற்றுதுரா லைட்டா பத்தியா? மச்சான் 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 நடுங்குதுரா. ஏன்டா என்னை மட்டும் டார்கெட் பண்ணுது? நான் என்னடா பாவம் பண்ணேன்? இப்போ என்ன கேட்கட்டும்? என்ன சொல்லிட்டாக்குன்னு கேளு. அடுத்தது நீயே கேளு ஏதாவது ஒன்று. நீ தான் இப்போ கேட்ட. ஏடா கூடமா கேட்டனா உனக்கு அதான் ஏடா கூடமா ஆகும். இவ்வளோ டாக்ஸ் போட்டு வந்தது பிடிக்கலையோ ஒரு நாள் அதுக்கு இருக்கலாம். நான் வேணே என்னடா பண்ணேன்? நீ பேவிடி எடுக்க வந்தே பாத்ரூம் போக வந்தேடா. மச்சான் அது வரப்போ காவலை விட்டாரா? மச்சான் அந்த ரூம் போயிடலாமா? இந்த ரூம் உங்களுக்கு ஆபத்தாக இருக்குடா. என்ன சொல்கிறேன்? அந்த ரூம் போயிடலாமா? சரி வாப்பலாம். ப்ராப்பராக முடிச்சுட்டு நான் மச்சான் அந்த சீட்டை மெரிக்காமவா? என் வெயிட்டு தாங்கும், நீ மெரிக்காது. பாத்திரா மெரிக்காதுன்னு சொன்னால் சுக்குநூறாக ஆக்கிட்டு வரையடா. மச்சான் குலவி குண்டுடா. ஆனால் குலவி இல்லை, வெளியே எங்கேயோ போயிருக்கு. பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போடுறா அங்கேயும் இருக்குடா. என்னடா நாய் அப்படி அடிச்சுக்குது. கைஸ் உங்களுக்கு அந்த நாய்ஸ் ஒன்றும் கிளியராக கேட்குதா கேட்க தெரில. எங்களுக்கு பக்காவாக கேட்குது. ரொம்ப மைன்யூட்டாக தூரத்துலேருந்து ஒரு 4-5 நாய்க்கு சேர்ந்து ஊழலிடுது. சம்மாண்டடாக இருக்குது. எனக்கு இப்போ தான் அந்த தெரு ஃபீலிங்கே வருது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் சேஃபான இடம் தான் இது. ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால. மச்சான் ஆரம்பிக்கலாம். முட்டத்துலேருந்து புடி. கேமரா கொடு. இப்போ என்ன நீ இந்த கம்பெனி புதுசாக மறுபடியும் ஆரம்பிக்க போறியா? அங்கே வீடா யாரோ சுற்றில இருக்க ரங்கராட்டின மாதிரி உஷாரா வைக்கே தள்ளி இருப்பாரு. வா கேளு. இப்படியே வேண்டிக்கிறேன். இப்போ அழுவுறதெல்லாம் நீங்களா? கேள்றா. இந்த இடத்துல இன்னும் நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்களா? ஓ
இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் ஆவியாக இருக்கீங்களா? கேளு கேளு கேளு, ஃபோக்கஸ் பண்ணி கேளு. கண்ண முடியாது. தியானமா பண்ணுற? இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஆவியாகவே சுற்றிட்டு இருக்கீங்களா? ஆமாம். எங்களை ஏன் அப்படி பயம்? ஃபர்ஸ்ட் அது ஒரு கொஸ்டினுக்கு அப்புறம் அதை ஸ்டடி பண்ணுறா. பயத்தில் கை நடுங்குது, ஆடுது. ஏன் எங்களுக்கு சவுண்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நாங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடுறோம், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களை. நம்ம சர்ச்சில் பேசுகிற ஃபாதர் மாதிரி பேசுறியடா. மரத்துலடா மரத்துல எப்படா போய் ஜாலியாக இருக்க முடியுது இந்த இடத்துல? சத்தியமாக சொல்லு, சத்தியம் வைங்க. டேய் அது என்னன்னு போடுறா, சீரியஸான சுச்சுவேஷனில் சத்தியம் கேட்குறியடா, மனசாட்சியே இல்லாமல். தைரியத்தை விடாது மச்சான், இழுத்து பிடி நல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடி. இப்போ இந்த இடத்துல இருந்து போயிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுவீங்களா? மச்சான் ஒரே நிமிஷம், நீ இந்த பக்கம் வந்துடு. ஏண்டா கீழே ஏதாச்சும் பூச்சி பள்ளி பாம்பு ஏதாச்சும் டவுசருக்குள்ளே போனால் கூட தெரியாதுடா. அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி அப்படியா? கொலை வீடு வர்றதுக்கு மச்சான் ஈஸியாக போயிட்டா. சரி ஆனால் விட உள்ள சரி விட, எதுவும் பண்ணாத ஒன்று, யாராலையும் ஒன்று எதுவும் பண்ண முடியாது மச்சான். நான் அச்சுக்கிறது யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு கேள்வி நல்லா கன்னுன்னு கேளு மச்சான், தைரியத்தை வர வச்சு. நல்லா நெத்தி அடியாக இருக்கணும் மச்சான் அந்த கேள்வி, தைரியமாக கேள்றோம். உன்னால முடிஞ்சா எங்களை அட்டாக் பண்ண பார்த்துக்கலாம். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை. சூப்பர். நாங்க தான்டா ராஜா இந்த இடத்துக்கு, வெளியே போடா. டேய் அதுக்கு நீ இப்படியாடா தெரியாம சொல்லிட்டு இப்போ தானே உனக்கு. சாரி என்ன மன்னிச்சிடுங்க, சாரி. நீ தானே என்ன ஊக்குவிச்ச. எவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் மாசா வந்து எடுத்துட்டு சின்ன இடத்துக்கு போய் பயப்படுறியா மச்சான்? அவமானமா இல்லை உனக்கு? வயிறு குண்டவாறு என்கிட்ட குத்துட்டுக்கிற நீ. சரி ஃபைனல் டச் நான் முடிச்சிடறேன் கூட. மச்சான் எனக்கு பசிக்குது, சீக்கிரமாக போயிட்டா அப்படின்னு கேளுடா. உண்மையாக பசிக்குதுடா எனக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல யாராவது இருந்து உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு வரல, நாங்கள் எங்களோட பொழுதுபோக்குக்காக இந்த இடத்த வந்தோம். நைட்டில் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்றதுக்காக ஆசைப்பட்டு வந்தோம். உங்கள் வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் இந்த இடத்த காலி பண்ணி போக போகிறோம். வரணும்னா நீங்கள் ஜெகன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவங்க வீட்டுக்கு கூட போயிட்டு காஃபி கூட சாப்பிடலாம். இல்லை எங்கள் வீட்டில் கரண்ட்டு ஃபேன்லாம் எதுவுமே இருக்காது. நீ இங்கே நிம்மதியாக தூங்கலாம். சத்தியமாக மச்சான் நீ எதுக்கு சிரிக்கிறது? வெறுப்பேற்றாத. உன் மனசாட்சி எல்லாம் இருக்காடா உனக்கு? தம்பி பாவா மச்சான் டேய் ஓடி போயிடு. எனக்கு தான் உங்களுக்கு தெரியும் கஷ்டம். எனக்கு வர்றப்பே நான் வந்து காலை விட்டேன். எனக்கு அப்பயே மனசு எது விட்டுச்சு. சரி வெளியே போய் பேசிக்கலாம். ஸோ இங்கே முடிச்சிடலாம். இங்கே முடிச்சிடலாம். இங்கேவா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் கிளம்புறோம். இது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸ்லாம் பெரிய பெரிய வீடியோவாக இருக்கும். அப்பப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். சின்ன இடத்துலையும் கொஞ்சம் நமக்கு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து நான் எடுக்கணும்னு நினச்சேன். மிளகா சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இது சின்ன இடமா இருந்தாலும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ஜெகனை வந்து நிறைய வெறுப்பேற்றிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்திருக்கும். அதுக்கான காரணம் வந்து ஜெகன் தான். நான் வரும்போதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி சின்ன இடத்துல கண்டென்ட் இருக்க போகிறது இல்லை, நம்ம ஜெகனை வச்சு கண்டென்ட் உருவாக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெகனை இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டோம். ஸோ இனிமே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? ஒரு லைக் கொடுக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். வாடா. ஸோ கைஸ் பீயிங் ஜெகன் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்து ப்ராங்க் வீடியோஸ்லாம் பண்ணி நிறைய பேர் சிரிக்க வச்சுட்ருக்காரு. பே வீடியோஸ்லாம் அதுதான் அவர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நானும் நார்மலாக தான் இருந்தேன். இடமும் சின்னதாக தான் இருந்துச்சு. சரி ஓகே நீ ஒரு சொல்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். கடைசியில் அந்த அக்னி குண்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பண்ணாமல் பாருங்கள். அப்போதுலேருந்து வந்து ஏதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். எனக்கு ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி தான். ஆனால் அது வந்தவொடனே உண்மையாக உடம்புலாம் ஷிவர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ரா எனக்கு உண்மையாக போயான்னு கூட தெரியல கைஸ். அது எனக்கு வந்தப்போ உண்மையாக ஷிவரிங் ஆயிடுச்சு கையெல்லாம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்காது. இவன் வந்து அசால்ட்டாக நினச்சின்னு இருக்கான்.
அது எதுக்காக அப்படி பண்றான் என்ன கைஸ் அது இல்ல கைஸ் எதுக்கு ஜெகன் பயப்படுறானா, லாஸ்ட்டாக ஒரு முறை டவுசிங் ராட் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு நிறைய கனவெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களே நடந்துட்டுச்சான். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜெகன் லைட்டாக பயப்படுறான். இனிமேல் வந்து ஜெகனுக்கு இந்த மாதிரியான ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கோஸ்ட் வீடியோ நான் எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு ஆக்சுவலாக ஒரு 2 நாள் 3 அந்த தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், தூக்கமே வராது. இன்னைக்கு போய் என்ன பண்ண போகிறேன், ஆனால் இவனுக்கும் ஜாலியாக தூங்குவான். நான் தெரியல, நான் வீட்டுக்காக தனியாக வர போனேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் அடுத்த ஒரு ஃபன்னான பே வீடியோவில் இல்லை த்ரில்லிங்கான பே வீடியோவில் எல்லா வகையான பே வீடியோஸும் நம்ம சேனல் வரும். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பே வீடியோவில் உங்க எல்லாரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்ப்ளி சரத் அண்ட் பீயிங் ஜெகன். பை 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 பை. அதுதான் சொன்னல கடிக்குது. ஐயோ அதுக்குள்ள ஆத்மா இருக்கும். அதுக்குள்ள ஆத்மாவா? தும்பி தான்டா, அது கண்டுக்காரா, மறந்துடுறா. அது நம்மள மாதிரி ஒரு உயிரினம்டா. அது ஏன்டா ஃபோக்கஸ் பண்ணி அதே ஏன்டா ஃபோக்கஸ் பண்ற? ஆனால் இது பார்க்குறப்போ என்னத்துமா வருது, டைட்டானிக் படத்தில் ரோஸுக்கு கழுத்தில் மாட்டிட்டு டயராம் ஆயிடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குதா? டைமண்ட் மாதிரி இல்லை, ரோஸ் கல்ச்சர் எதுவாக இருக்கும். ஆமாம்.